ஹாய் நாளாலிட்டி வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரிவ்யூ வீடியோ எடுக்கல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க மிஷின் அப்படி ஆஃப் ரோட் கிங் 2025 அட்வென்ச்சர் 390 இயர். இந்த மிஷின் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோலே இந்த நியூ அட்வென்ச்சர் 390 ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப் ரோட் ட்ராக் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நடுவில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தள்ளிட்டுருங்க. அப்படி இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லுக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் லுக் வந்து சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறையா கமெண்ட்ஸ் கேள்விப்பட்டேன். ஃப்ரண்ட் இந்த டிஆர்எல் லுக்கும் ப்ரொஜெக்டர் லுக்கும் அந்தளவுக்கு கேட்சியாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆனால் நன்மையாக பிடிச்சிருக்குங்க. சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டிக்கரிங் வைஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பழைய அட்வென்ச்சர் 390 எனக்கு சூப்பராக அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கரிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஆனால் ஓவரால் லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஆஃப் ரோட் மிஷினுக்கான லுக்கு அப்படியே இருக்குது. இந்த அட்வென்ச்சர் 390 உங்களுக்கு 2 மாடல் வேரியண்ட்டில் வருது. ஒன்று ரேலி எடிஷன், ஸ்போக் வீல் இருக்குது, அதான் ரேலி எடிஷன். அண்ட் எக்ஸ் மாடல் இருக்குது, அட்வென்ச்சர் 390 எக்ஸ். கிட்டத்தட்ட இதோட அதுக்கு வந்து உங்களுக்கு 90,000 பக்கம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. பட் ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அதில் வராது. அலாய் வீல்ஸ் வந்துடும். இது ஒரு டூரிங்க்கு சூப்பரான பைக் கண்டிப்பாக. பட் நீங்கள் ஆஃப் ரோடு ஓரியன்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த பைக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்குது. அந்த எக்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கலர் கம்பேர் பண்ணும்போது ஒயிட் பிடிச்சிருக்கு. நான் அந்த ஒயிட் வந்து ஷோரூமில் இருந்துச்சு, நான் வீடியோ எடுத்துருந்தேன், உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அது வந்து நம்ம டெஸ்ட் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்து வந்துட்டோம். அப்படியே இங்கே சைடில் வந்தோன்னா மெயின் மேட்ரு இங்கே தாங்க இருக்குது. ஜென் 3 டியூக் 390 என்ஜினை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பவர் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக ஏறி இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் காட்டுறேன். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள என்ஜின் இது. கீழே வந்து உங்களுக்கு மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டாக வருது. அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டில் எப்படி வாட்டர் காஸ்டிங் ஆஃப் ரோடில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டியூக் 200லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடெலாம் பண்ணுறாங்க. அண்டர்பெல்லி தான் நிறைய தண்ணிக்குள்ளே விட்றாங்க. ஆனால் அது இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வண்டிக்கு அண்டர்பெல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் பிளேட் வந்து ஹார்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து இன்ஜின் கேஸ் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி இதுவும் சொல்ல நினச்சேன். நான் லான்ச் ஆன புதுசில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குது, தொட்டா உடஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஹெவி பிளாஸ்டிக் தான், அவ்வளோ சீக்கிரம் உடையக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வித் அப்போலோ ஆஃப் ரோட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போக் வீலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பழைய அட்வென்ச்சர் 390 பார்த்தீங்கன்னா ரேலி எடிஷன் வந்து உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் இருக்கும். பட் ஆனால் டியூப் டயர்ஸ், இது வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான். பஞ்சர்னாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பஞ்சர் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். சஸ்பென்ஷன் செட்டப் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அதுவுமே உங்களுக்கு டியூக் 390 இன்ஸ்பயர் ஆனது தான். ரைட் சைடாக அவங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. இன்ஜின் பிளேஸ்மெண்ட்டு இந்த சாக்கப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூக் 390 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்படியே பின்னாடி வந்தோன்னா டெய்ல் லைட் அப்படியே பாருங்களேன். இப்படி ஒரு லுக்கில் பாருங்கள். இந்த கேப்ரிலோட பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பைசனோட கொம்பு மாதிரி இருக்குது. அந்த லுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த டெய்ல் லைட் அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு தாங்க சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த அட்வென்ச்சர் 390 டெய்ல் லைட் முன்னாலுமே சூப்பராக இருக்கும். இது இன்னும் ஸ்டார்ட்டாக கொண்டுட்டாங்க. ஆனாலும் எனக்கு ஓல்டு அட்வென்ச்சர் 390 டெய்ல் லைட் தான் பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம கேப்டன் சீட் கிட்ட வந்தோன்னா மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக தெரியுதா உங்களுக்கு? இந்த டைம் உங்களுக்கு மெட்டல் டேங்க் வந்திருக்கு. அண்ட் இங்கே தாங்க மெயினான மேட்டரே இருக்குது. 2025 அட்வென்ச்சர் 390 உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல்னே சொல்லலாம். அதோட ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கே தான் மாற்ற முடியும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்படி பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் பேக்கில் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸு. ஹை பீம் லோ பீம்கான சுவிட்சு இங்கே இருக்குது. ஸ்விட்ச் கீஸோட குவாலிட்டி ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் அட்வென்ச்சர் 390 தான். டிஸ்பிளே முதற்கொண்டு எல்லாமே அட்வென்ச்சர் 390 தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அசார்டுமே வந்துடுது. நல்ல இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். டிஸ்பிளே வந்து நல்லாவே கிளாரிட்டி இருக்குது பாருங்கள். நல்லா தான் தெரியுது பாருங்கள். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு சேம் டியூக் 390 இருக்கிறதா. சின்ன சேஞ்ச் என்னன்னா உங்களுக்கு வந்து இல்லை 3 டிஜிட் காட்டுது. 0003 இருக்குது பார்த்தீங்களா, 3 டிஜிட் காட்டுது. இது வந்து ஒரு ட்ராக் பைக்கோட ஸ்பெக் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னா மோட்டர் சைக்கிளோட உங்களுக்கு ரைட் மோட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட், ஆஃப் ரோட் அண்ட் ரெயின் 3 மோட் இருக்குது உங்களுக்கு. கான்ஃபிகர் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா இல்லை வந்துட்டு நீங்கள் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். குவிக் ஷிஃப்ட் வேணுமா வேணாமா. டிஸ்பிளே மோடு, டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு 2 டிஸ்பிளே இருக்குது. ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் இன்னொரு டிஸ்பிளே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெடியூஸ்னு சொல்லிட்டு இது இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இது மட்டும் தாங்க இருக்கும். நம்ம ஆஃப் ரோட் மோட் போடும்போது உங்களுக்கு இந்த டிஸ்பிளே தான் கிடைக்கும். கியர் போஸ்ட் இண்டிகேட்டர், ஸ்பீடு அண்ட் ரைட் மோட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுது. டைம் காட்டுது, ஃபியூல்மே காட்டுது. இது மட்டும் உங்களுக்கு ரெடியூஸில் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பைக் இன்ஃபோ இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூல் ரேஞ்சு, கூலன் டெம்பரேச்சர், பேட்டரி, ஓடோமீட்டர், கிளாக் அண்ட் ரைட் அண்ட் சர்வீஸ் டியூ வார்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஃபாரினில் போனால் ஃபியூல் கம்மியாக இருக்கனால ரீஃபியூல் காட்டுது. ஃபைனலாக க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் தான் உங்களை சொன்ன மாதிரி மோடில் போனீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்கள் அதை க்ரூஸ் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்பீட் கண்ட்ரோலுங்கிறப்போ நம்ம ஸ்பீட் செட் பண்ணுறோன்னா அதை தாண்டி வண்டி போகாது. அதை நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் காட்டுறேன். மற்ற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத், டெர்மிட்டர் நேவிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாத விஷயம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரைட் ரிவ்யூக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டு போகலாம் வாங்க. ஸோ இந்த அண்டர் பெல்லியோட எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நீங்கள் கேளுங்க. எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எஸ், நம்ம அப்படியே மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே இங்கே இந்த இடத்துல சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல சின்னதாக பவர் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சிட்டி கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் வந்து வண்டி லான்ச் ஆனதுலேருந்தே இன்ஸ்டால் டீம் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் கொஞ்சம் பிஸி ஆனதுனால பண்ண முடியல. ஓ சாரி, அதிலே திரும்பணுமா தாண்டி வந்துட்டோம். நம்ம வண்டி லான்ச் ஆகி 1 month கழிச்சு தான் வண்டியே வந்துச்சு ஷோரூமுக்கு. அதுக்கப்புறம் 1 monthல நம்ம வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு, ரியலி சாரி. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வண்டி வந்த உடனே ஃபஸ்ட் ரிவ்யூ நம்மளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்லாம் நம்ம அப்படி தாங்க பண்ணிட்டு இருந்தோம். வண்டி வந்த உடனே போய் ஃபஸ்ட் ரிவ்யூ நம்மளாக தான் இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் பிஸியானால எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து எந்த வண்டி வந்தாலும் ஃபஸ்ட்டாக நம்ம போகிறோங்க. சரியான வெயில் அடிக்குது. ஹீட்டிங் பற்றி நம்ம கேடிஎம் கிட்ட பேசவே வேணாம். பார்ப்போம் ஓட்டி முடிச்சு நம்ம எப்படி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். சொல்ல முடியாதுங்க, இந்த இன்ஜின் புது இன்ஜின் அட்வென்ச்சர் 390க்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம். சிட்டி விஷயத்துக்கு மோஸ்ட்லி யாரும் இந்த பைக் எடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம சிட்டியில் ஓட்டாமல் இருக்க முடியாது பார்த்தீங்களா. கண்டிப்பாக சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. எனக்கு என்னமோ லைக் போன அட்வென்ச்சர் 390லேருந்து இப்போது வந்திருக்கு அட்வென்ச்சர் 390 இனிஷியல் டார்க் அதிகங்கிறதுனால ஹேண்ட்லிங் நல்லாவே இருக்குங்க. சீரியஸாக நீங்கள் சின்ன தாட்டில் கொடுத்தீங்கன்னா போதும், வண்டி கிளம்பிடும். ஆஃப் ரோட் ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த இதில். நான் போடுறேன் அதில். நான் ஆக்சுவலாக அதிகமாக பேசியிருக்க மாட்டேன், இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். அது இப்போ சொல்ல மாட்டேன் பாருங்கள். இந்த வண்டி வந்து ஹைட் குறைச்சிருக்காங்க. அட்வென்ச்சர் 390 பழைய வண்டி நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஹைட் குறைச்சிருக்காங்க. ஷார்ட்டர் ரைடர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த தாட்டி உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். நான் உங்களை நிறுத்தியே காட்டுறேன் பாருங்கள். என் கால் பாருங்கள். லாஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் 390 பார்த்தீங்கன்னா எனக்கு டோ மட்டும் தான் எட்டும், லைக் இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லாவே எட்டுதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஃபுல்லாகவே எட்டுதுன்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல விஷயம். ரைடிங் பொசிஷனுமே நல்லா சூப்பராக இருக்குது. வைசரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட ஹெல்மெட் வைசருக்கு பாதி அளவுக்கு இருக்குது. நல்லாவே வின் ப்ரொடெக்ட் பண்ணுது. இவ்வளோ பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அடிக்கடி நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸ்க்ராச்சஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே தெரியும். இல்லை ஏதாவது நம்ம வாங்கினதுக்கப்புறம் பிபிஎஃப் ஏதாவது பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லது தான். இந்த வண்டிக்கு ரோட் அப்பியரன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் அந்த 2 ப்ரொஜெக்டர் லுக் வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாது. லெட்ஸ் கோ. ஆஹா, கேடிஎம்ல பிடிச்ச விஷயமே அந்த குயிக் ஷிஃப்டர் தாங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. வாப்பா என்ன பவருங்க. யாரும் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும்லாம் சின்ன ஒரு பவர் டெஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூவில் காட்டுறதுக்காக தான் பண்ணேன். யாரும் சிட்டி ரோட்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே ரிவ்யூ வேணுங்கன்னா சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக அதுக்குன்னே தனியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஹைவே விட்டு போயிட்டு இந்த வண்டியோட பவர் பொட்டன்ஷியல் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இங்கே யூட்டன் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம அந்த பாலத்தில் போயிட்டு உங்களை க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஹேண்டில் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. போன அட்வென்ச்சர் 390 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்லலாம் அப்படி தான். ஹேண்டில் வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கேடிஎம் கொஞ்சம் இந்த வைப்ரேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் இல்லை. ஆனால் இவ்வளோ ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வண்டியோட பவர் அந்த மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கண்டிப்பாக அது பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி எனேபிள் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணோம். உங்களுக்கு எல்லோ கலரில் க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள் இண்டிகேட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கொடுக்கணும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் செட் ஆயிரும். 54 செட் ஆயிருக்கு. ஸோ 54 உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மைனஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைனஸ் பண்ணுற பாருங்கள். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு வரையும். இப்போ பாருங்கள் 55 வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு 55 மெயின்டைன் ஆகும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும்போது கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் குயிக் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கிளச்சையோ எதுவுமே பிடிக்காமல் மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் மாற்றுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகலை. பிரேக் கிளச் நீங்கள் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிரும். ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்.
ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சிட்டி ரோட்ஸ்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா திடீர்னு யார் கொடுக்குறாங்கன்னே தெரியாது. ஹைவேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ ஆப்ஷன்ஸில் போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டோம், மோடு ஸ்பீட் கண்ட்ரோலாக இப்போ நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு சேம் அந்த எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு, 50ல் காட்டுது. ஓகேங்களா? நம்ம 40ன்னு வச்சுப்போம். 40ல் இப்போ செட் பண்ணிட்டோம். ஸோ க்ரீன் இண்டிகேஷன் அதான். இப்போ நீங்கள் என்ன தான் த்ராட்டில் பண்ணிங்கனாலும் இப்போ 40ல் போயிட்டுருக்கு, ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். 40 தாண்டவே தாண்டாது. ரியலி அமேசிங்கான ஃபீச்சர் இது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் 50க்கு செட் பண்ணுறேன். இதே மாதிரி குவிக் ஷிஃப்ட் பண்ணாலும் கியர் ஷிஃப்ட் ஆகும், 50 தாண்டாது. பார்த்தீங்களா? எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலும் 50 தாண்டாது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் கண்ட்ரோலுங்க, சான்ஸே இல்லை. ஓகே, நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வண்டி நம்ம ஆஃப் ரோட் ட்ராக்கில் டெஸ்ட் பண்ண வீடியோஸை ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். முன்னாடி எப்படி அங்கே பாருங்கள், ஆஃப் ரோடு ட்ராக் இருக்குது. இப்போ நம்ம வண்டி ஆஃப் ரோட் மோடுக்கு மாற்றிடலாம். ஆஃப் ரோட் போட்டாச்சு. ஆஃப் ரோட் போட்டோன்னா ஃபுல் கண்ட்ரோலும் மாறிடுச்சு. இதா ஃபுல் கண்ட்ரோலும் மாறிடுச்சு. சரி வாங்க, சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட் பண்ணலாம். ஆஹா, ஆக்சுவலாக ஸ்பீடோமீட்டரை வந்து உங்களுக்கு இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இல்லை காட்டாது. இது பார்த்தா உங்களுக்கு ப்ளெயினான சேண்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிடையாது. உங்களுக்கு வந்து அப்படியே வண்டி உள்ளே இறங்குது. டேர்னிங்கில் உங்களுக்கு ட்ரிஃப்ட் ஆகலை. ஸோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தோண்டிடுங்க. பாருங்கள், இங்கே எவ்வளோ ஆளாக பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியே உள்ளே போகுது. பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஹோட்டல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் மோஸ்ட்டாக எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன் அவ்வளோக்கா. அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டியிருந்தேன். சீரியஸாகவே ஆஃப் ரோட்டிங்க இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி அடிச்சிக்கவே முடியாது கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை கிரால் ஃபீச்சர் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் கியரில் இருக்கா, தேர்ட் கியர்லேயே வச்சுப்போங்க. பாருங்கள், எங்கேயாவது அந்த தடன்னு சவுண்ட் வருதா பாருங்கள், அது பாட்டுக்கு போகுது. இந்த ஃபீச்சருமே நல்லா இருக்குது. சீரியஸாகவே நல்ல ஒரு ஆஃப் ரோட் டெரெயினில் போயிட்டு நீங்கள் இந்த மோடு யூஸ் பண்ணிக்கலாம். அது பாட்டுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக யூஸ் ஆகுதுங்க. ஆனால் எஃபர்ட்லெஸ் ஏன் சொல்கிறேன்னா, ஃபீச்சர் சும்மா கொடுக்கணுமே கொடுக்காம எல்லா ஃபீச்சர்ஸும் சூப்பராக வேலை செய்யுதுங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது தான், இந்த வண்டியை வந்து நீங்கள் மைலேஜ் பார்த்து எடுக்காதீங்க. ஒரு 20-25 கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. 25-27 கொடுக்கும். ஹைவேஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 25-27 கொடுக்கும். பட் நீங்கள் ஆஃப் ரோட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20-25 தாங்க. அண்ட் கம்மிங் டு ப்ரைஸ் பாயிண்ட், இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸே நான் சொல்கிறேன். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,44,000 வருது கோயம்புத்தூரில். இதுவே நீங்கள் எக்ஸ் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 பக்கம் ரெடியூஸ் ஆகுது. அரௌண்ட் உங்களுக்கு 3,55,000 பக்கம் உங்களுக்கு வருது. ஓவராலாக இந்த வண்டி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி அடிச்சுக்க வேறு வண்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எந்த வேரியண்ட் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக தேவையில்லை, நான் டூரிங் அதிகமாக பண்ணுவேன், ஆஃப் ரோடும் பண்ணுவேன், பட் ஆனால் ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ் வேரியண்ட் தாராளமாக எடுக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஆனால் அந்த 90,000 கண்டிப்பாக அந்த வண்டி செம்ம ஒர்த்துங்க. இல்லை நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன், நான் ஒரு ஆஃப் ரோட் எந்தூசியஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணை மூடிட்டு இந்த வண்டிக்கு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் ஆஃப் ரோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ராலி எடிஷன் தான் எடுக்கணும். நம்மளோட ராக்கி இங்கே இருக்கான். ராக்கியை வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஷோரூம் வந்துட்டோம். என்னன்னா பாதியிலே கட் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. கோப்ரோ சம்பவம் பண்ணிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா எரர் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ரிவ்யூ எடுத்துருக்க ஷோரூமு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் காலேஜ் மேட்டுப்பாளையம் ரோடுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. பண்ணிட்டு இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.